தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. அடுத்த எபிசோடுக்கான ப்ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் கார்த்திக், மயில்வாகனம் இவங்க 2 பேரும் மாரியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட முத்துவேல் அண்டு சிவனாண்டி இவங்க 2 பேரும் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை உடனே முத்துவேல் காளியம்மாவுக்கு சொல்கிறாங்க. கூடவே மாயாவும் இருக்காங்க. நான் ஜெயிலில் இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அர்த்தமே இல்லை, அந்த ரேவதி எப்படியாவது சாகணும் அப்படின்னு மாயா ஒரு பக்கம் வருத்தப்பட, அந்த இடத்துல காளியம்மாள் மாயாவுக்கு ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாங்க. அதாவது டாக்டர் மாதிரி நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சு அந்த ரேவதியை நீ போட்டு தள்ளிடுன்னு மாயாவுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்க, அதே மாதிரி மாயாவும் டாக்டர் கெட்டப்பில் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையிறாங்க. ஸோ அதே சமயம் காரில் வந்துட்டுருக்க மாரிக்கு ஒரு கனவு வருது. ஸோ அதில் ரேவதிக்கு ஏதோ ஆபத்து அப்படின்ற மாதிரி கார்த்திகிட்ட சொல்ல, கார்த்தியும் தன்னுடைய அத்தை சாமுண்டீஸ்வரிக்கு கால் பண்ணி ரேவதி இருக்கக்கூடிய ரூமுக்கு யாரையும் வரவிடாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னதும், ஏன் எதுக்குன்னு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் கேட்க, இல்லை ஏதோ ஆபத்து மாதிரி தெரியுது, நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் ரேவதியை கொலை பண்ண இங்கே மாயா ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களால முடியலை. கடைசியில் இங்கே கார்த்திக் மாரியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றாங்க. மாரியும் பிளட் கொடுக்க போகிற தருணம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கு லோ ப்ரெஷராக இருக்குது. உடனே நர்ஸ் உங்களுக்கு நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இதை பார்த்த மாயா ஜூஸில் ஆல்கஹாலை மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் எடுத்துக்கக்கூடிய ஜூஸை தட்டி விட்றாங்க. ஸோ உடனே இங்கே டாக்டர் கெட்டப்பில் இருக்கக்கூடிய மாயா வேறொரு ஜூஸை எடுத்துகிட்டு அதில் ஆல்கஹாலையும் மிக்ஸ் பண்ணி மாரிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் மாரி அந்த ஜூஸை குடிக்க மாட்டாங்க. ஸோ என்னடா இது அப்படின்னு பார்த்தாக்க அங்கே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகிறாங்க. மாரி பார்த்திங்கன்னா ஜூஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை, 2 ஸ்லோகம் சொன்னாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை குடிக்காமல் ஸ்லோகம் சொல்லிட்டு படுக்கிறாங்க. ஸோ ப்ரெஷர் நார்மல் ஆகுது. அதுக்கப்புறம் ரேவதிக்கு பிளட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதுதாங்க லாஸ்ட் எபிசோடு. ப்ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும்போது மாறி ரேவதிக்கு பிளட்டு கொடுத்தாச்சு. அடுத்து என்ன, ரேவதிக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும். இந்த ஆப்ரேஷனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு மாயா ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. அதே சமயம் ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு பக்கம் ரேவதிக்கு ஆப்ரேஷன் சீரியஸாக நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் மாயா என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க மெயினை அடித்து உடைக்கிறாங்க. இதனால ஆப்ரேஷன் தியேட்டரில் பவர் கட் ஆகுது. என்னாச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியில் இது மாதிரி பவர் கட் ஆகிடுச்சு, உங்கள் மனைவிக்கு ஆப்ரேஷன் போயிட்டு இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜென்ரேட்டர் நாங்கள் ஆன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திக் எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கார். ஸோ ஒரு பக்கம் ரேவதிக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து முடியுது. இதை பார்த்த மாயா செம ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரிவியூவையும் முடிச்சிருக்காங்க. அப்கமிங் எபிசோடும் சரி, லாஸ்ட் எபிசோடும் சரி, இந்த ஹாஸ்பிட்டல் சீனாக தான் இருக்கும். அடுத்து என்ன, கார்த்திக் ரேவதி கிட்ட காதலை சொல்ல போகிறாரு, ரேவதி கார்த்தியை ஏற்றுக்க போகிறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்குது அக்னி சிறகு.